இது இங்கே நெத்தலி இறக்குமதி செய்கிறது இல்லை. அது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். நெத்தலி, செத்தல் மிளகாய், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், மிளகாய், உப்பு, எண்ணெய், ஜால் சமையல் தூள். வாங்க அப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதை நாங்கள் சமைக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்த முதல் ஒரு 10 நிமிஷம் இதில் ஊற போடுவோம். தண்ணியில் நல்லா ஊற போடுவோம். இது என்ன மாதிரியான தெரியாது, உப்பு இருக்கோ இல்லையோன்னு தெரியாது. நல்லா ஊற போட்டு கழுவி நல்லா ஊறட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும். ஒட்டி இருக்கிற மண்ணெல்லாம் மிளகிடும். இது நாங்கள் வடிவாக கையால் தேய்ச்சி கழுவுவோம். 10 நிமிஷத்துக்கு பிறகு இந்த மாதிரி கழுவுறேன்னு பார்ப்போம். வாங்க நல்லா 2-3 தண்ணியில் தேய்ச்சி கழுவி புளிஞ்சு எடுத்து வந்து வச்சுருக்கிறேன். நாங்கள் அடுத்த மாதிரி செய்வோம். இது புட்டுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் சோத்தோடையும் கறிகள் ஒன்றும் இல்லாட்டி எப்படி செய்து கொடுத்தீங்கன்னா பிள்ளைகள் விரும்பி சாப்பிடணும். நல்லெண்ணெய் நாங்கள் சாப்பிட்ற எண்ணெயே விடுறோம். வந்து காட்டுறேன். 2-3 தேய்க்கரண்டி வேணும். எண்ணெய் கொதிக்கிறதுக்கு நாங்கள் இதில் இந்த சித்த மிளகாய், வெங்காயம் அதுக்கு கொஞ்சம் உப்பை போட்டு பிரட்டி வைப்போம். கொஞ்சம் நல்லா இருக்கும். சித்த மிளகாயெல்லாம் உப்பு கொஞ்சம் சுட்டுட்டா நல்லா இருக்கும். வாங்க அங்கே எண்ணெய்க்கில் போடுவோம். நல்லா ஒட்ட புளிஞ்சு எடுத்து போடுங்க. இப்போ இதுக்குள்ளேயே உப்பு போட்டு பிரட்டி வச்சோங்க. அந்த சித்த மிளகாயும் போட போகிறேன். அதே உப்பு போட்டு நல்லா உப்பு போட்டு பிரட்டி வச்சேன். பச்சை மிளகாயும் போடுங்க. இதோடு சேர்ந்து அதிலும் பொரிய மாட்டோம். நல்லா இருக்கும். நல்லா சாப்பிடுவோம். நல்லா இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் இது நல்லா போயிட்டு நெய்யை போட்டு பண்ணாங்க. இது வந்து உப்பு நீங்கள் காய்ச்சி இப்போ நாங்கள் இந்த பச்சை மிளகாய்க்கு, சித்த மிளகாய்க்கு, வெங்காயத்துக்கு ஏற்றத்துக்கு தான் போட்டுருக்கோம். நெத்தலிக்கு ஏற்றது போடுவில்லை. சேர்ந்து சுற்றி பார்த்து போடுவோம். நெத்தலிக்கில் உப்பு இருக்கோ இல்லையோ தெரியாது. ஆனால் இதை பார்த்து போடுவோம். வெங்காயத்து சுற்றி வைக்கிறது தூளுக்கு போடலாம். நீங்கள் கடைசியாக சித்த மிளகாயெல்லாம் நல்லா முழுவிச்செல்லாம் நல்லா இருக்கும் சாப்பிட. கொஞ்சம் இப்படியே மூடி போடுவோம். ஒரு 5 இப்படியே மூடி போட்டு 2 நிமிஷத்தில் காட்டில் வைக்கிறது ரொம்ப அதனால் நல்லா மெல்லிய நெருப்பில் விட்டும் நல்லா முருகி கொண்டு வருது. இதை ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு இதம் செய்து முடிச்சிடுவீங்க. நல்ல சோத்தோடு கறியும் ஊற்றி கறியும் இல்லாட்டி இதுதான் நீங்கள் ரசம் நெல் வச்சு கண்டாலே நல்லா இருக்கும். நல்லா முருகி கொண்டு வருது. இப்போ நீங்கள் இதை எடுத்து அமர்த்தி பார்த்தீங்கன்னா இந்த இப்படி கொஞ்சம் வளையாது. இப்போ கொஞ்சம் வளையுது. இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக நிற்கும். அகப்பைக்கு தெரியும். 2 கிலோ ஒரு சொரண்ட மாதிரி வேணும். இன்னொரு 2 நிமிஷத்தில் வெந்துடும். இது செத்த மிளகாயில் பார்த்தீங்களா எல்லாம் முருகி போய் நிற்கலாம். மூடிட்டு பக்கத்துலேயே நில்லுங்கோ. மாறி மாறி 2 பேர் நில்லுங்கோ. கிளறிக்கொண்டு வாங்கோ. பற்ற வந்து பார்ப்போம். போட்டு 5 நிமிஷம் இது மேலே 5 நிமிஷம் 5 நிமிஷம் வேணும். சித்தமில்லாம் நல்லா முறிவிட்டு இருக்குது. இதே நல்லா இந்த உங்களுக்கு இப்படி 2 கிலோ தெரியும். முருகால் தெரியும் உங்களுக்கு. இது நாங்கள் இது வெங்காயங்களை போடுவோம். இதில் சின்ன வெங்காயம் இருந்தால் போடுங்க. ருசியாக இருக்கும். கொஞ்சம் இல்லாட்டி பிரச்சனை இல்லை. பெரிய வெங்காயத்தையே போடலாம். இது இப்போ உப்புக்குள்ளே நல்லா ஊறின வெங்காயம். இது முருகை வெங்காயத்தை முருகை விடக்கூடாது. ஒரு இளந பழம் வந்தோடனே இறக்குவோம். இதோட ஒரு நாளைக்கு சோறு சாப்பிட்டு பாருங்க. இப்படி இருக்குது. இப்போ பாருங்க நல்லா கொஞ்சம் மிளகுன கண்ணாடி பழம் மாதிரி வந்தது பாருங்க.
இது காணும் உங்களுக்கு. இது சோத்தோடு சாப்பிட நல்லா இருக்கும் இந்த பழம். அப்படியே வந்து நாங்கள் தூளை போடப்போம். கருவாட்டுக்கு ஏற்ற உப்பு இருக்குதல்ல ருசி பார்த்துட்டோம். வெங்காயத்துக்கு போட்டுட்டோம். வெங்காயம் மிளகாய்க்கு நாங்கள் போட்டுட்டோம். இனி போட தேவையில்லை. இப்போ தூளை இந்த பெருசாக கலக்கி அணிக்க போடுவோம். மண்டியில் கையாளி எடுத்து தூவுற மாதிரி போடுங்க. உடனே காணும் நல்லா கலரு. நல்ல ருசியாக இருக்கும் இது உங்களுக்கு. அது 2 நிமிஷம் தூள் மனம் போக நீங்கள் விளாண்டி விட்டீங்கன்னா காணும். பாருங்க இப்போ பாருங்க வெங்காயம் போட்டு ஒரு 5 நிமிஷம் கூடி ஆகல. எல்லாம் முடிஞ்சுது. நல்லா தூளும் வெங்காயத்தோடு சேர்ந்துட்டு கருவாடும் வெங்காயத்தோட கலந்துட்டுது. இதை நாங்கள் வந்து அடுப்பை நிப்பாட்டி அப்படியே அள்ளி போட்டு சோத்துக்கு கொடுத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு வடிவாக விரும்பி சாப்பிடணும். சோத்துக்கும் நல்லா இருக்கும், புட்டுக்கும் நல்லா இருக்கும். வெங்காயம் இளம் இதில் இருந்தால் தான் நல்லா முருகை பொறிச்சிடாங்க. இளம் இதாக இருந்தால் தான் ருசி தான் இருக்கும். அப்படியே நீ பார்த்துக்கோ. இதே மாதிரி செய்யுங்க. இப்படியே வேணும். 2 நிமிஷம் விட்டுட்டு கலந்து எடுங்க. வாங்க பசலப்பம். பொரியல் மொறுமொரண்டும் வெங்காயம் உலகம் மாதிரி சாப்பிட நல்லா இருக்கும். 2 சேர்த்து சாப்பிட்டு பைக்கில் கடிப்படைக்க நல்லா இருக்கும். இதே மாதிரி செய்யுங்க. இப்படியே வரும். சமையல் அடுப்படி நம்ம சுவை மணக்கும் விரல் நுனியில் கலைவன். தேவையான பொருட்கள் நெத்தலி கருவாடு. இதை நாங்கள் 1 மணி நேரத்துக்கு முதல் ஊற போட்டு ஊற போட முதல் தடியலை கலட்டணும். நாங்கள் தடியலை எல்லாம் கலட்டி போட்டு ஊற போட்டு நல்லா ஊறினா பிறகு இந்த குடல் பகுதியில் இந்த குடல் பகுதியை அப்படியே பிச்சு எடுக்கணும். அந்த குடல் பகுதி கருப்பாக இருக்கும். அது இருந்துச்சுன்னா கைக்கும். எல்லாம் வடிவாக குடல் பகுதியெல்லாம் துப்புரவாக்கி எடுத்து வச்சிருக்கிறோம். நல்ல வெள்ளை தண்ணி வர மட்டும் இதை கழுவி எடுக்கணும். உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, தேசிக்காய், கட்டைத்தூள். இது நல்லா வெயிலுக்கு மிளகாயை காய வச்சுட்டு தூளாகிறதுக்கு முதல் பதத்தில் இறக்கி எடுத்து வைக்கணும். நல்லா தூளாக்கப்படாது. தூளாக்க முதல் வர்ற பருவத்தில் அதை இறக்கி வச்சிடணும். உப்பு, வெந்தயம், 2ஆம் 3ஆம் பால், 1ஆம் பால். வாங்கோ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். முதல் கிழங்கை போடுவோம். இது வந்து அவிக்காத பச்சை கிழங்கு முதல் போடுவோம். அதுக்கு மேலே இந்த கருவாடுகளை போடுவோம். கருவாடு அந்த குடல் பகுதியை கட்டாயம் எடுக்கணும். இல்லாட்டி அந்த கறியே கைக்கும். இந்த கறியும் இந்த குழந்தைகள் வயிற்றில் இருக்கிறாக்கள் சாப்பிட மனம் இல்லாத ஆக்களுக்கு இது காய்ச்சி கொடுத்தீங்கன்னா விருப்பமாக சாப்பிடுவோம். இந்த கறியும் இப்போ இதுக்குள்ள வெங்காயம், பச்சை மிளகாய், இதுகள் உங்களோட சில அக்கள் 1 போடுவோம்னா 2 போடுவோம். நாங்கள் உழைப்புக்காக கொஞ்சம் கூட போடுறது. கருவேப்பிலை நல்லா உருவி எடுத்து நல்லா கசக்கி போட்டு பிச்சு போட்டு போடுங்க. அப்போ மனம் கூடவே இருக்கும். கசக்குனீங்கன்னா அந்த மனம் வித்தியாசம் தெரியும். இப்போ இதுக்குள்ள வெந்தயம் கொஞ்சம் போடுவோம். எல்லா கறிக்கும் கொஞ்சம் வெந்தயம் போடுறது வாசம் கூட. உப்பும் கணக்க போடாதீங்க. கருவாட்டில் நாங்கள் இவ்வளோதான் கழுவுனாலும் அது ஒரு உப்பு தன்மை இருக்கும். இது கடைசியாக நீங்கள் ருசி பார்த்து மிச்ச உப்பை போடுங்க. எவ்வளோதான் தேய்ச்சி கழுவுனாலும் அந்த ஒரு உப்பு இருக்கும்.
அது தனி கட்டத்தூள் இப்படித்தான் இருக்கும். தூள் சரி நல்ல தூளாக இருக்காது. இதில் நாங்கள் ஒரு 2-3 தேக்கரண்டி போடலாம். கொஞ்சம் கூட போட்டால் 3-4 கரண்டி தேக்கரண்டி போடுறேன். இப்போ இதில் 2-3 பாலை விடுவோம். இதெல்லாம் வெளியில் வச்சு தான் செய்கிறோம். தான் அடுப்பில் வைப்போம். எல்லாம் கூட்டி எல்லாம் செய்தால் அடுப்பில் வைப்போம். இதை இனி இப்படியே தூக்கி நாங்கள் அடுப்பில் வைக்க போகிறோம். அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை மூட்டி இதை மூடி விட போகிறோம். அதே இது கொதித்து நல்ல கொதி வந்த பிறகு திறந்து பார்ப்போம். நாங்கள் இதை அவிஞ்சு கொண்டு இருக்கட்டும். கொதி வேறுபட்டோம். இங்கே நாங்கள் எப்படி இந்த கருவாட்டை துப்புரவாக்குறேன்னு காட்டுறேன். சில ஆக்களுக்கு அது விளங்குதில்லை. இப்போ நாங்கள் ஊற போட முதலே இந்த தலையை பிக்கணும். இந்த தலையை பிச்சுட்டு தான் நாங்கள் ஊற போடுவோம். எல்லா தலையும் பிச்சுட்டு அதை ஊற போடுவோம். ஊற போட்டு உடனே நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த குடலை எடுக்கிறது கஷ்டம். வயிற்று பதியை பிக்கிறது கரைச்சல். அப்போ ஊற போட்டு ஒரு அரை மணித்தியாலம் 1 மணித்தியாலத்துக்கு பிறகு தான் இப்போ இதை பாருங்க கருப்பாக இருக்கும். இந்த பகுதியெல்லாம் கருப்பாக இருக்கும். அதான் இந்த குடல் ஊத்தியல் கருப்பு இதை கட்டாயம் நீங்கள் எடுக்கணும். எடுக்காட்டி இந்த கைக்கும் சரியாக கைக்கும் சமைச்சிங்கண்டா இதெல்லாம் எடுத்துகிட்டு தான் நீங்கள் சமைக்கணும். இந்த கரடை அப்படியே எல்லாத்தையும் துப்புராக்கி எடுங்கோ. இப்போ இதை திறந்து பார்ப்போம். கொதி வந்துட்டுது. இப்போ நாங்கள் ஒரு இதை பிரட்டி போட்டு இப்போ நல்லா கொதி வந்தபடியாக இனி நாங்கள் இதை மெல்லிய நெருப்பு மாற்றணும். மெல்லிய நெருப்புக்கு விட்டால் தான் கிழங்குகள் எல்லாம் தண்ணி வத்த முதல் கிழங்கு எல்லாம் அவியும். இப்படியே இருக்கட்டும். இது ஒரு நல்ல மனமாக இருக்கும். இதை இப்படியே விட்டுட்டு நாங்கள் இதை மெல்லிய நெருப்பில் விடணும். அப்படியே அவிய மட்டும் விடணும். இப்போ நாங்கள் மெல்லிய நெருப்பில் விட்டு 10 நிமிஷத்துக்கிட்டே ஆச்சு. திறந்து பார்ப்போம். தண்ணி வத்தையில் வேணும். தண்ணி வத்தையில் அப்படியே இருக்குது. ஆனால் கிழங்கு அவிஞ்சிருக்கு. இப்போ கிழங்கு அவிஞ்சிட்டு நாங்கள் நல்லா பிரட்டிட்டு இதை மூடி போட்டு நெருப்பை கொஞ்சம் கூட்டி விடலாம். இனி நெருப்பை கொஞ்சம் கூட்டுவோம். இது இப்படியே ஒரு 5 நிமிஷம் விடுவோம். இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம். இது இப்போ தண்ணி வற்றி கொண்டு கீழே போயிட்டுது. நாங்கள் நல்லா பிரட்டி போட்டு இதுக்குள்ள மேலாம்பாலில் ஒரு கொஞ்சம் விடுவோம். இப்போ நீங்கள் இந்த நேரம் உப்பு உழைப்பு எல்லாத்தையும் பாருங்க. இப்போ எங்களுக்கு இது உப்பு காணக்கூடியதாக இருக்குது. 2 கரண்டி 2 காண்டி இது போடுறேன். பார்த்து உப்பு கொதி வேற நாங்கள் இறக்குவோம். இறக்கி போட்டு இந்த கிழங்குல நாங்கள் மசிக்கணும். இப்படியே இருக்கட்டும். ஒரு கொதி வேற நல்லா ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை நிப்பாட்டி போட்டு சூடாகணுன்னு திறப்போம். வாங்கோ இப்போ திறந்து கிளறி போட்டு நல்லா கொதி வந்துடுது. இப்போ நாங்கள் ஒரு கொஞ்சம் வெந்தயத்தை வழக்கம் போல் சொட்டு வெந்தயம் தூவி ஒரு கிளறி நல்லா பிரட்டி விட்டுட்டு இப்போ தேசியப்பொடி இறக்கி ஆகினாக்கெல்லாம் பிடிக்கிறோம். அப்படியே வச்சுட்டு இப்போ அடுப்பை நிப்பாட்ட போகிறோம். இது சூடாகினா பிறகு திறந்து தேசிப்பொடியால் விடுவோம். இப்போ நல்லா கொதி அடங்கிட்டுது. நாங்கள் இப்போ இறக்க போகிறோம். இறக்கி தேசிப்பொடியால் விட போகிறோம். சூடு அடங்கிட்டுது. இறக்கிட்டோம். இனி நாங்கள் இதுக்குள்ள இந்த கிழங்கு கொஞ்சம் பெருசாக இருக்குல்லோ அந்த கிழங்குகளை மட்டும் இருக்கா அதில் சாடியாக அமர்த்தி விட போகிறோம்.
இந்த கிழங்குகள் எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுக்கி அதை கொஞ்சம் கறியோ கொஞ்சம் வித்தியாசமாக குழஞ்ச மாதிரி ஒரு மாதிரி வரும் கறி அப்படின்னாங்க. இதெல்லாம் நீ அதை பிரட்டி கொஞ்சத்தையும் பிரட்டி இதாண்டி போட்டு இப்போ நாங்கள் இருக்கிற தேசிய புளி விட போகிறோம். இது உரைப்பன் தனி மிளகாத்தூள் போட்டபடியாக வித்தியாசமான ருசியாக இருக்கும். உங்களுக்கு செய்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இதுக்கு ஒரு பாதி தேசி புளி காணும். இப்போ தேசி புளி விட்டுட்டு கிழங்குகளை கொஞ்சம் மதிச்சினாங்க. நல்லா ஒரு கப்பி கட்டி விட்டுட்டு அதை அப்படியே பரிமாற எடுக்கலாம். இது இப்போ குழந்தைகள் வயிற்றில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாட்டுக்கு மேலம் இல்லாட்டி இது கொஞ்சம் பேக்கி ருசியாக இருக்கும். சாப்பிடக்கல இந்த துண்டுகளை எடுத்து சாப்பிடக்கலாம் நல்லா இருக்கும். இந்த தனி மிளகாத்தூளும் இதுவும் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல மணமும் இருக்கும். இதை நீங்கள் புட்டோடு சாப்பிடலாம். இல்லை சோத்தோடு நல்லா இருக்கும். அப்படி இந்த சாப்பாட்டுக்கு மனம் இல்லாதாக்கள் இதையே ஒரு ஒரு கோப்பையில் போட்டுட்டு சாப்பிடுவணும். இதை ஒன்றா பொறுக்கி சாப்பிடுவணும். சாப்பிடா கொஞ்சம் பேக்கு ருசியாக இருக்கும். இது உங்களுக்கு விரும்பின இதோடையும் சாப்பிடலாம். இது நல்லா இருக்கும். இது வெந்தயம் மற்ற கறிகளுக்கு போடுற மாதிரி நிறைய போடுறதில்ல. ஒரு 4-5 தானே வாசத்துக்கு தூக்குறது. இதுக்கு இப்படியே செய்து வேறுங்கோ இதே மாதிரி வேறுங்க உங்களுக்கு.